வணக்கம், இது கல்லூரி வாசல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விஷ்ணுராஜ். +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பொறியியல் கல்லூரிகள் படிப்புகள் எப்படி இருக்கும், பொறியியல் கல்லூரிகள் சேர்ந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து தான் விவாதிக்க இருக்கிறோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தருவதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் இப்போ கவுன்சிலிங்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன தேவைப்படும் அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ என்னன்னா கவுன்சிலிங் வந்து இட்ஸ் அபவுட் டு ஸ்டார்ட். ஸோ இந்த நிலையில கவுன்சிலிங்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்னென்ன இருக்கும்? கவுன்சிலிங் போறதுக்கு முன்னால பெற்றோர்களும் மாணவர்களும் கலந்து ஆலோசித்து எந்த கல்லூரியில் சேர போறோம், என்ன பிரான்ச் எடுக்க போறோங்கிறத முதல்ல அங்க தீர்க்கமா முடிவு பண்ணிக்கணும். அங்க போய் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல உட்காரக்கூடாது. அதுக்கு முன்னாலேயே கல்லூரிகளை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படை வசதிகள் இருக்கிற பேராசிரியர்கள் இருக்கிற கல்லூரி, நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற கல்லூரி, இது போன்ற கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரிகளை சேருவதற்கு முன்பு அங்கே வேகன்சி இருக்குதான்னு டிஸ்பிளேல தெரிவிப்பாங்க. அப்ப உள்ள கவுன்சிலிங் ஹாலுக்கு போன உடனே வேற சந்தேகம் இருந்தா அங்க இருக்கிற பேராசிரியர்கள் உடனே தீர்த்து வைப்பாங்க. சோ அதற்கான அசிஸ்டன்ஸ் வந்து அங்க உள்ள இருக்காங்க, அங்க பேராசிரியர்கள் இருக்காங்க. ரைட். இதை பத்தி நம்ம பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து பாலாஜி. வணக்கம் பாலாஜி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார், என்னோட கட் ஆஃப் வந்து 198.5 சார். ஓகே. பிசி கம்யூனிட்டி. ஓகே சார், ரேங்க் லிஸ்ட்ல வந்து 1159 இடத்துல இருக்குங்க சார். ஓகே. ஈஸி ரேங்க். எனக்கு எந்த மாதிரி காலேஜ், எந்த கோர்ஸ், மெக்கானிக்கல் பிஎஸ்சில கிடைக்குமாங்க சார்? மெக்கானிக்கல் பிஎஸ்சி டெக்ல கிடைக்குமாங்க சார்? ஓகே. இப்ப 1135 ரேங்க் வாங்கியிருக்காரு, நல்ல மார்க். ஆனா இந்த 1135 ரேங்க்ல எத்தனை பேர் மெடிக்கல் காலேஜுக்கு போவாங்கன்னு நமக்கு இப்ப தெரியாது. அதனால மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னால இவருக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதேமா இவருக்கு பிஹெச்டி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஓகே சார், இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. உள்ள போனோடனே அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். அந்த 4 காலேஜ்ல 2 காலேஜ்ல கிடைச்சிருச்சு அப்படிங்கிறப்போ அது என்னுடைய ப்ரையாரிட்டி. வேற நான் செலக்ட் பண்ண 4 காலேஜஸ்மே வந்து எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணு, ஏன்னா ஒரு மாதிரி படபடப்பாயிடும். ஏன்னா நான் பார்த்து வச்சிருக்கிறது 4 காலேஜ் தான். அந்த 4 காலேஜ்லயும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நான் அடுத்த சாய்ஸ் அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப அங்கேயே லிஸ்ட் இருக்கும். டிஸ்பிளே வந்து இவர் கவுன்சிலிங் ஹாலுக்கு உள்ள நுழையத்துக்கு முன்னால வரைக்கும் அங்க டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க கூட அதை பாத்துக்கலாம். அப்படி ஒரு வேளை நான் அந்த கல்லூரிகள்ல உள்ள இடம் கிடைக்கலன்னா அங்க இருக்கிற பேராசிரியர்கிட்ட இந்த ரீஜன், அதாவது சென்னையிலயா கோயம்புத்தூர்லயா அப்படிங்கிற ரீஜன்ல நல்ல கல்லூரிகளை சஜஸ்ட் பண்ண சொல்லி அவங்கள கேட்டுக்கலாம். அவங்க சோ இப்போ சென்னைன்னு எடுத்துக்கலாம், கோயம்புத்தூர் அந்த மாதிரி, நாமக்கல், ஈரோடு அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. ஆமா, நான் இந்த ஏரியாலேயே தான் படிக்க போறேன். ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சென்னையில வந்து படிக்கிறவங்க இருக்காங்க, சென்னையில இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல போய் படிக்கணும். சோ இந்த காலேஜ் தான் நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது அந்த கல்லூரியில் இடம் இருக்கணும். இவர் ரேங்க் படி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க இல்லையா, அதை போல அந்த ரேங்க் படிக்கு எந்தெந்த கல்லூரியில இடங்கள் இருக்குதுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். டிசைட் பண்ணிட்டு அந்த கல்லூரி தான் முக்கியம் சொன்னா அந்த கல்லூரியில முதல்ல இடம் இருக்கான்னு பார்க்கணும். ஆனா இவர் விருப்பப்பட்ட அந்த கோர்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த ரெண்டும் காம்பினேஷன் கிடைச்சாதான் டிசிஷன் எடுக்கிறது நல்லது. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம். என் டாக்டரோட கட் ஆஃப் 191.75. ஓகே. அவங்க ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு வெளியே வந்துச்சு. அவங்க வந்து 18,000 ரேங்க்ல இருக்காங்க. பிசில வந்து 11,000 ரேங்க்னு போட்டிருக்காங்க. அது என்ன டிஃபரன்ஸ் எனக்கு புரியல. பிசி கேட்டகரியில வந்து 11,000 ரேங்க்ல வராங்க, ஓவரால் ரேங்க்ல வந்து 18,000 வராங்க. இப்ப இது காலேஜ் செலக்ட் பண்றப்ப எப்படி இதுவாகும்? அவங்க வந்து ஈஸி எடுக்கலாமா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டேன். ஓகே. இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 ரேங்கையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. எது அட்வான்ஸ்டா வருது, பிசி ரேங்க்ல வரும்போது இவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த பிசி ரேங்க்ல ஃபர்ஸ்ட் அப்ப அட்மிஷன் கிடைக்கும். சப்போஸ் ஓசியில கிடைக்குதுன்னா ஓசியிலே கொடுத்துருவாங்க. அதனால இவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமாங்கிற ஆசோலேஷனை பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸே பெஸ்ட் பிரான்ச்சே நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. அவங்க இப்போ வந்து இப்போ அவங்க வந்து ஒரு 18,000 ரேங்க்ல இருக்காங்க. 18,000 ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து காலேஜஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும்? அது நம்ம இப்ப சொல்ல முடியாது. கேட்டீங்கன்னா 18,000 எத்தனை பேர் 2,000 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா மெடிக்கல் போயிடுவாங்க. அதே சமயத்தில் ஓவரால் ரேங்க் தான் 18,000. மோஸ்ட்லி 11,000 பிசி ரேங்க்லயே இவங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் கேட்கறாங்க, ஆமா டெஃபினட்டா கிடைக்கும். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க நரசிம்மன். வணக்கம் நரசிம்மன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க.
வணக்கம் சார், நான் காஞ்சிபுரத்துல பேசுறேன் சார். வணக்கம் நரசிம்மன், சொல்லுங்க சார். ஜாப் வந்து பாத்தீங்கன்னா கோர் கம்பெனி ஐடி கம்பெனி இருக்கு சார். ஜாப் வந்து பாத்தீங்கன்னா 90% ஐடி கம்பெனில தான் பிளேஸ் ஆகணும்னு எல்லாம் சொல்றாங்க. சப்போஸ் நம்ம கோர் கம்பெனி சேர்ந்து ஐடி கம்பெனில போறதுனால நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. அதனால மெக்கானிக்கல் சேர்றதா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்றதான்னு ஒரு டவுட். ஏன்னா நம்ம வேலை செய்யற இடம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் படிக்கிறோம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து மிஸ் மேட்சா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து ஐடிக்கே போலாமா, இல்ல மெக்கானிக்கல் சேர்ந்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோர் கம்பெனிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப குறைச்சலா இருக்குன்றாங்க. 90% ஐடி கம்பெனில தான் வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க சார். அதுதான் சார் டவுட் இருக்கு, கேட்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா இல்ல மெக்கானிக்கல் எடுக்கதான் டவுட்டா இருக்கு சார். ஓகே நரசிம்மன், உங்களுடைய கேள்விக்கு வேலை வாய்ப்பு தான் முக்கியம்னு இவங்க டிசைட் பண்ணக்கூடாது. என்ன பிரான்ச் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு என்ன பிரான்ச் தான் டிசைட் பண்ணுது. அதனால இவங்க மெக்கானிக்கல் எடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க, மெக்கானிக்கல் எடுத்த பின்னால நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் ஆயிடுது. அவங்க அந்த அப்ஜெக்டிவ்ல சக்சஸ் ஆகிறது இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு 95 விழுக்காடு பெற்ற மாணவன் பொறியியல் கல்லூரியில போய் 60 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றா இப்படி வேலை கிடைக்கும். அதனால இவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, கோர் இன்ஜினியரிங்கே எடுத்து படிக்கணும். அதே சமயத்துல அந்த 4 வருஷத்துக்கு நல்லா படிச்சு கோர் இன்ஜினியரிங் நல்ல மதிப்பெண்கள் வாங்குறவங்களுக்கு நம்ம நாட்டுல வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்கு. யார் வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க, கோர் இன்ஜினியரிங் கிடைக்கலன்னு சொல்றாங்கன்னாக்கா அவங்க லோயர் மார்க்ஸ் வாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணாதவங்க. சோ இது வந்து ஒரு கன்ஃபியூஷன், அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல. அவங்க வந்து என்ன செய்யணுங்கிறத பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, மாணவர்களை கல்லூரியில சேர்த்தன பின்னால அவங்கள பத்தி கவலைப்படுறதே இல்ல. +2 வரைக்கும் பள்ளிக்கூடமும் சரி, பெற்றோர்களும் சரி, மாணவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்து ஒரு கேர் எடுத்துக்கிறாங்க. அதே கேர் கல்லூரியில சேர்ந்த பின்னால பெற்றோர்களிடம் கிடைக்கிறது இல்ல. கல்லூரிகளும் அது போலதான். கல்லூரிகளும் வந்து ஒரு பர்சனல் கேர் மாணவர்களுக்கு எடுக்கிறது இல்ல, ஒரு மென்டார் அப்பாயின்ட் பண்றது இல்ல. அப்ப அந்த மாணவனுக்கு யார் வழிகாட்டுவாங்க? ஏதோ எக்ஸாம்ல எழுதுறான், பாஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சேர்ற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கல்லூரியில ஒரு மென்டார்னா ஒரு குரு அவங்களுக்கு அப்பாயின்ட் பண்ணணும். அந்த 4 வருஷத்துக்கு அவர் வந்து அந்த மாணவனுக்கு கைட் பண்ணுவாங்க. எந்த நேரத்தில் அந்த மாணவனுக்கு எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கா, எந்த மாதிரி வழிகாட்டியா இருக்க முடியும், வேலை வாய்ப்பு எதில் நல்லா எப்படி திறனை வளர்த்துக்கிறது, இது போல ஒரு மென்டார் சிஸ்டத்தை அவங்க அடாப்ட் பண்ணாங்கன்னா எல்லா மாணவர்களும் வெற்றி அடைவார்கள். ஆனா வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது, சரியா படிக்காம திறமையை வளர்த்துக்காதவங்க தான் அந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி காலர் வந்திருக்காங்க, சென்னையில இருந்து பிரசாந்த். வணக்கம் பிரசாந்த், உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்கலாம். சார், நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணிருக்கேன். அது வந்து ஆனா நான் ரேங்க் லிஸ்ட் பார்க்கும்போது ஜெனரல் ரேங்க் தான் வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா தனியா ரேங்க் போடுவாங்க. அது தனி வந்திருக்கிறது வந்து ஜெனரல்ல தான் வந்திருக்கு. ஜெனரல் கவுன்சிலிங் இன்னைக்கு போட்டிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் தனியா அவங்க அட்மிஷன் சென்டர்ல போய் அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருச்சியில இருந்து. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். ஜெனரல் கவுன்சிலிங்ல வந்து 50,000 அந்த மாதிரி வந்திருக்கு சார் ரேங்க். எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டால 625 வந்திருக்கு. பட் அண்ணா யூனிவர்சிட்டியில 150 சீட்ஸ் தான் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அலாட்டட்னு சொல்லிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வரத கன்சிடர் பண்ணுவாங்களா இல்ல விட்டுருவாங்களா தெரிஞ்சுக்கணும். கவுன்சிலிங் லெட்டர், கால் லெட்டர் வந்து அவங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. அப்படி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது இது எல்லாருமே 600 பேருமே அது கவுன்சிலிங் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் வேற கோர்ஸ்ல சேர்ந்துருப்பாங்க. அதனால கவுன்சிலிங்ல வாய்ப்பு கிடைச்சா எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டால சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து 12th படிக்கும் பொழுது ரொம்ப புஷ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துறாங்க, 1100க்கு மேல எடுத்துறாங்க, நல்ல கட் ஆஃப்லயே வெளியே வராங்க. வேற அவங்க முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறது வந்து டோட்டல் சேஞ்ச். ஒரு சிலர்னால கோப் அப் பண்ண முடியாம போயிடுது. அதுக்கு காரணம் என்ன? அவங்க தப்பான கோர்ஸ் செலக்ட் பண்றது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்றது முக்கிய காரணமா இருக்குமா? அதாவது 1100 மார்க்ஸ் மேல வாங்கின மாணவர்கள் டெஃபினட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் அவங்களால கோப் அப் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா சார் கைடன்ஸ் இல்ல அவங்களுக்கு. கல்லூரிகள்ல சரி, ஸ்கூல்ல எடுத்துட்டீங்கன்னா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர்ல மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. சார், இடையூறுக்கு மன்னிக்கணும், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து கங்கா. வணக்கம் கங்கா, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம். வணக்கம் சார், என் தம்பி ஜெயசூர்யா. அவனோட எம்பிசி ரேங்கிங் வந்து 38 வந்திருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டியில. அவனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல் கிடைக்குமா இல்ல வேற ஏதாவது எடுக்கலாமா? இசிஎஸ் அந்த மாதிரி, ட்ரிபிள் அந்த மாதிரி எது பெஸ்ட் கோர்ஸ் சார்? ஓகே, கோர்ஸ் எல்லாமே பெஸ்ட் கோர்ஸ் தான். பட் அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. பட் இவங்க வந்து எம்பிசில 38 ரேங்க் வந்திருக்காங்க. எம்பிசில 38 வந்திருக்கிறதுனால ஓரளவுக்கு மெக்கானிக்கல்ல வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா இதுக்கு முன்னால இருக்கிற ரேங்க்ல இருக்கவங்க எலக்ட்ரானிக்ஸ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் தான் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ரேங்க் வாங்கினவங்க கூட SS அண்ட் PSG போற காலேஜில் சேர்ந்திருக்காங்க. அதனால ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நல்ல கோர்ஸ் தான். நல்ல கோர்ஸ். ஓகே சார். ஏன்னா அது கோர் இன்ஜினியரிங்ல வரதுனால ஃபைன். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து சண்முகம். வணக்கம் சண்முகம், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சண்முகம், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் நான் தேனி மாவட்டம் பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் என்னோட பையன் வந்து 188 கட்டாப்பு எடுத்திருக்கேன் சார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்குன்னு சொல்றேன். நல்ல காலேஜ் கிடைக்குமா சார்? இப்ப அண்ணா இன்னைக்கு வெளியிட்டது வந்து 27,519 வந்துருக்கு சார் நம்பரு. நல்ல காலேஜ் கிடைக்குமா சார்? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்குன்னு சொல்றேன் பையன். தேனி இருக்கிறதுனா தேனி மாவட்டத்திலேயே நிறைய கல்லூரிகள்லாம் இருக்கு. மதுரை திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் நல்ல கல்லூரிகள் இருக்கு. உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஓகே. சோ பட் 27,000 ரேங்க் தாண்டி இருக்காரு. 27,000 ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1,65,000 சீட்டு கவுன்சிலிங்லேயே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது 27,000 ரேங்க் டெபினட்டா கிடைக்கும். ஓகே ரைட் சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து சுரேஷ். வணக்கம் சுரேஷ், உங்களுடைய கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். சார் நான் இப்ப 12th முடிச்சிருக்கேன் சார். ஓகே. இப்ப மேத்ஸ்ல வந்து அட்டெம்ப்ட் வந்துருச்சு சார். இல்ல. ஓகே ஃபைன், சொல்லுங்க. மேத்ஸ்ல அட்டெம்ப்ட் வந்துருச்சு. இப்ப சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவேன் சார். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பின்னால அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் கொடுக்க அவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப இருக்கிற எந்தெந்த கல்லூரியில எந்த சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குதோ அதுலதான் இவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அதனால வாய்ப்பு இருக்கு அவருக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் முடிச்சு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடலாம். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன நீங்க கேட்கலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. என் பேர் சஞ்சய். நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சஞ்சய். நான் வந்து DVSC படிக்கணும்னு எனக்கு ஆர்வம் சார். ஓகே. என்ன கோர்ஸ் சொன்னீங்க? DVSC. ஆனா வந்து என் மார்க் ரொம்ப கம்மி சார். மார்க் வந்து 771 தான் சார் எடுத்திருக்கேன். ஓகே. அப்போ நான் என்ட்ரன்ஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் சார். ஆல் இந்தியா பிரிலிமினரி வெட்டனரி டெஸ்ட் என்ட்ரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் சார். ஓகே. அதுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணா வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா என்னன்னு தெரியல சார். அதை பத்தி கேட்கலாம். ஓகே. வெட்டனரி கோர்ஸுக்கான கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும். அந்த ஆல் இந்தியா எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் வாங்கணும். இப்ப ஒரு குறைஞ்ச மார்க் வாங்கிட்டேன்னு வருத்தப்படுறாரு. பட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த மார்க் அதிகம் வாங்கினாருன்னா அந்த ஒரு 15% கோட்டா அவங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த அட்மிஷன்ல இவர் ட்ரை பண்ணலாம். ரைட். சோ இவர் கேட்டதுலயே சார், இப்போ நான் ஒரு 800 மார்க் தான் எடுத்திருக்கேன். வேற நான் பிட்ஸ் பிலானி, IIT இந்த மாதிரியான கோர்சஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இதுல என்னால ஸ்கோர் பண்ண முடியல. இஃப் இன் கேஸ் எனக்கு அந்த டைம்ல வந்து மென்டல் பிரஷரோ இல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால என்னால ஒழுங்கா எக்ஸாம் எழுத முடியல, மார்க் கம்மியா தான் வந்திருக்கு. வேற நான் அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் எழுதும் பொழுது ஐ வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட். ஒரு சில காரணங்களால எக்ஸாம் ஒழுங்கா மார்க் எடுக்க முடியல. பட் அந்த IIT உடைய என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லயோ இல்ல பிட்ஸ் பிலானியோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லயோ நல்ல மார்க் நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த காலேஜஸ்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? பாருங்க, IITல நீங்க என்னதான் மார்க் வாங்கினாலும் அதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேட் லெவல்ல டாப் 20% வந்தாதான் IITல என்ட்ரன்ஸ் ஜாயின் பண்ண முடியும். ரைட். அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருக்கிறத அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே. சோ அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் பிளஸ் ஸ்டேட் லெவல்ல டாப் 20 ரேங்க்குள்ள 20% இருக்கணும். சார் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அந்த காலேஜ் டிராப் அவுட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம தப்பா ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணிடுறதுனால அந்த காலேஜ் டிராப் அவுட் வருதா, இல்ல அங்க போய் அவங்களால அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக அடாப்ட் ஆகிக்க முடியாதனால இந்த பிரச்சனை வருது? பாத்தீங்கன்னா ஒரு டாப் ரேங்க்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நினைச்ச கோர்ஸ் நினைச்ச காலேஜ் கிடைக்காம போயிடுது. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காலேஜ் அண்ட் கோர்சஸ் அப்படியே வந்து மெக்கானிக்கல் தான் எடுக்கணும் ஒரு பையன் விரும்பினா நீங்க மெக்கானிக்கல் கோர்ஸ் கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் தான் விரும்பி எடுக்கணும்னு நினைச்சா எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்கும். ஆனா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஒரு கோர்ஸ் ரொம்ப டஃப் காம்படிஷன். நான் கிண்டியில தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது கோர்சஸ் மாத்தி எடுத்துடுறாங்க. சரி, எனக்கு நான் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரை பண்ணேன் கிடைக்கல, எனக்கு எலக்ட்ரிக்கல் தான் கிடைச்சிருக்கு, எலக்ட்ரிக்கல் ட்ரை பண்ணேன் கெமிக்கல் தான் கிடைச்சிருக்கு மாத்தி எடுத்துறாங்க. அது மாதிரி சமயங்கள்ல மாணவர்கள் வந்து அவங்களோட முழு எஃபர்ட் அதுல போடுறது இல்லை. இப்போ மற்ற கல்லூரிகள் இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா சாய்ஸ் இஸ் ஜஸ்ட் இஸ் ரேண்டம். விரும்பி எடுக்கிற கோர்ஸ் எதனால விருப்பம் இருக்கு, அதுல எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தான். ஆனா அந்த மாணவர்கள் வெற்றி அடையாம டிராப் அவுட் ஆனாலும் சரி,
அல்லது பிளஸ் டூல அதிக மார்க்குகள் வாங்கி கல்லூரிகளை ஃபெயில் ஆகிறதுக்கும் சரி, கல்லூரிகள் ஒரு மிகப்பெரிய காரணங்கிறத நான் எடுத்து சொல்ல முடியும். அந்த கல்லூரிகள்ல மாணவர்களை மோட்டிவேட் பண்ண, ஊக்குவிக்கணும், அவங்களுக்கான வழிகாட்டிகளை அமைக்கணும், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தணும். அவங்களுக்கு கல்லூரி வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான பரந்த ஒரு வாழ்க்கையை கிடைச்சிருது. கட்டுப்பாடா வாழ்ந்த மாணவர்கள் கல்லூரிகள்ல ஒரு கட்டுப்பாடு இல்லாம வாழ்றாங்க. அந்த சமயங்கள்ல ஒரு நல்ல வழிகாட்டி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகுது, அவங்க அந்த கல்லூரியில தன்னுடைய மைண்ட் செட் பண்றதுக்குள்ள எக்ஸாமினேஷன் வந்துடும். ஃபுல் சிலபஸ் இஸ் டிஃபரெண்ட். அப்ளிகேஷன் ஓரியன்டட் இன்ஜினியரிங் பிளஸ் டூல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரு புக்கு தான் இருக்கும். இதனால பல மாணவர்கள் ஏற்கனவே 40% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிடுறாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. இதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிக காரணம். நிறைய ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா சினிமாவே அவங்க பாக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க தியேட்டர்ல போய். ஆனா இங்க ஃப்ரீடம் இருக்கிறதுனால டெய்லி சினிமாவுக்கு போலாங்க. டிவி, இன்டர்நெட், செல்போன் பயன்படுத்துதல், ஃப்ரெண்ட்ஷிப், இது எல்லாத்தையும் அவங்க டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல தோல்வியை அதாவது சரிவு முகம் தான் எல்லா மாணவர்களும் பாக்குறாங்க. பிளஸ் டூல அதிக மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்ல. ரைட் சார், இதை பத்தி பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க, பத்மாவதி தேனியில இருந்து. வணக்கம் பத்மாவதி, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் நீங்க? ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். என் பொண்ணு 195 பிசி கோட்டா சார். நாங்க ஓகே மெக்கானிக்கல் எடுக்கலாம்னு இருக்கோங்க சார். ஓவர் ரேங்க் 9422 சார். டாப் 10ல காலேஜ்ல கிடைக்குமாங்க சார்? மதுரையில தியாகராஜா காலேஜ் கிடைக்குமாங்க சார்? பரவாயில்ல, ஒரு பெண் ஸ்டூடெண்ட், கேர்ள் ஸ்டூடெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விரும்புறாங்க. இப்ப ரேங்க் எல்லாம் பார்த்துக்கூட தான் சொல்ல முடியாது. 9000 ரேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க. சம்டைம்ஸ் மதுரையில கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னால்தான் இவங்களுடைய ரேங்க் கொஞ்சம் பொசிஷன் தெரியும். மதுரையிலனா கூட இன்னும் மதுரை மாவட்டத்தில் நல்ல கல்லூரிகள்லாம் இருக்கு, மெக்கானிக்கல் சேரலாம் அவங்க. ரைட் சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அமரீஷ். வணக்கம் அமரீஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? ஹலோ சார், எனக்கு என் கட் ஆஃப் 169.25. ஓகே, எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறது பெஸ்டா இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்கிறது பெஸ்டா சார்? ஓகே, 169.2 ரெண்டுமே நல்ல கோர்ஸ். ஆனா ஆட்டோமொபைல் அவருக்கு விருப்பம் இருந்தா ஆட்டோமொபைல் எடுக்கிறது நல்லது. இன்னைக்கு நல்லா இந்தியா எஸ்பெஷலி மெட்ராஸ் ஆட்டோமொபைல் ஹப்பா டெவலப் ஆயிட்டு வருது. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் மேனுபேக்சரிங் மெட்ராஸ்ல பண்றாங்க. ஆட்டோமொபைல்ல வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு. ஓகே சார், இவ்வளவு நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் நிறைய விளக்கங்கள் கேட்டாங்க. அதற்கான விளக்கங்களும் நீங்க கொடுத்தீங்க. அது போக ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல தடுமாறுறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வணக்கம். கல்லூரி வாசல் நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தை தொலைக்காட்சியுடன்.